ஸோ எங்கள் அப்பாவுக்கு 4 பசங்க 2 பொண்டாட்டி. அப்பாவோட முதல் மனைவியோட பெயர் லக்ஷ்மி, அவங்களுக்கு 3 பசங்க. 2வது மனைவி சாட்சாத் இவங்க தான், வேற யாருமே கிடையாது. எங்க அப்பாவுக்கு எக்ஸ்ட்ரா எல்லாம் கிடையவே கிடையாது. எங்க அப்பா ரொம்ப நல்ல மனுஷன். அவங்களுக்கு பிறந்த ஒரே பொண்ணு நான். ஸோ எங்க அப்பாவுக்கு 4 பசங்க 2 பொண்டாட்டி. தயவு செஞ்சு போடுங்க, ஏன்னா நீங்க எடிட்டிங்ல உட்காந்தீங்கன்னா கட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த விஷயத்தை மக்களுக்கு போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப இன்னசென்ட். அப்போ என்ன வார்த்தைகள் பேசுகிறேன்றது கூட எனக்கு தெரியாது. 17 வயசில் கல்யாணம் எனக்கு. எங்கள் மாமியார் தான் அம்மா. எனக்கு மாமியார்னு கூப்பிடுவேன், அம்மானு தான் கூப்பிடுவேன். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணாங்க. எங்கள் வீட்டுக்கார் பொண்டாட்டின்றதை விட குழந்தைன்னு தான் நினச்சிட்டு என்னை வச்சுட்டு இருந்தார். அவர் உண்மையாகவே சொல்கிறேன், மனைவி என்ற ஸ்தானத்து அடுத்த குழந்தையாக தான் என்னை பார்த்தாங்க. எங்கள் மாமியார் கூட, எங்கள் மாமியார்கிட்ட நான் அடி வாங்கியிருக்கேன், அமக்களெல்லாம் பண்ணிட்டேன், தெரியுமா உங்களுக்கு? ஆனால் உடனே போய் சாப்பாடு வையேன்னு சொல்லிட்டு கேட்பேன். அந்த அம்மாவை சாப்பாடு வைப்பாங்க. அந்த லெவலுக்கு தான் இருந்தோம். ரொம்ப புத்திசாலித்தனமாலாம் இருந்திருந்தாக்கா வாழ்ந்துருக்க முடியாது என்னால். இன்னசென்ட்டாக இருந்ததுனால தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இன்றைக்கி அறிவுபூர்வமாக பேசுகிற மாதிரிலாம் அப்போல்லாம் தெரியாது எனக்கு. இப்போ கூட என்னத்தான் ஏதோ கேட்குறீங்க, பதில் சொல்கிறேன். அறிவுபூர்வமாக பேசுகிறேன்னா என் பொண்ணுக்கு தான் தெரியும். ஆனால் நிறைய சொன்ன மாதிரி அப்பாவுக்கும் பொண்ணுக்கு தான் நிறைய பேச்சியெல்லாம் இருக்கும். என்கிட்ட கூட நிறைய அந்தம்மா பேச மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போய்ட்டு நேராக அப்பா அப்படி தான் வருவாங்க. இதுதான் உண்மை. நான் வளர்க்கலை. எங்கள் மாமியாரும் இன்னொரு பொண்ணு, அவருக்கு பிறந்த பொண்ணு, அவங்க தான் வளர்த்தாங்க என் குழந்தைய. நான் வளர்க்கலை. அதனால் அவங்க கூட தான் ரொம்ப அட்டாச்சு ஜாஸ்தி. குழந்தைன்னு நான் சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். இன்னொன்று எப்போவுமே ஒருத்தரோட தோற்றத்தை வச்சு பேசப்படும். இப்போது நம்ம செந்தமரை சாரே நீங்கள் படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய படங்கள் அந்த குடிக்காரனாவோ நடிச்சு அந்த மாதிரி கேரக்டர் ரோல்ஸ் பண்ணும்பொழுது நிஜத்தில் இவர் அப்படி தான்ப்பா டெய்லி குடிப்பாரோ அப்படின்ற ஒரு சில இடத்துலலாம் பேசப்பட்டிருந்தது சாரை பற்றி. இது நிஜத்தில் எப்படி அப்பா? அப்பா ரொம்ப தான் சொல்கிறது, ரொம்ப இமோஷ்னல், ரொம்ப சென்டிமெண்ட். அதாவது ஒரு படம் பார்த்துட்டு என்ன பண்ணுவார், இங்கிலீஷ் படம் நிறைய பார்ப்பார். பார்த்துட்டு என்ன பண்ணுவார், என்னை கூப்பிட்டு அந்த படத்தை பார்க்க சொல்லுவார். கடைசியில் 2 பேரும் கட்டிப்பிடிச்சு அழுவோம். இந்த மாதிரி நிறைய படம். எனக்கு அந்த படம் பேர்லாம் ஞாபகம் இல்லை, நானும் அப்போ ரொம்ப சின்ன பிள்ளை. ஸோ அவர் ரொம்ப இமோஷ்னல். அவர் எப்படி சொல்கிறது, பார்க்கறதுக்கு எவ்வளோ கடுமையாக இருக்காரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட். நிறைய ஷேர் பண்ணுவார். இதெல்லாம் எனக்கு ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, நான் கல்யாணம் பண்ணி போய் எங்கள் வீட்டில் அந்த வீட்டிலலாம் யாருமே பேசவே மாட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதுவுமே இந்த வீட்டில் இருந்து எதுவுமே அங்கே இல்லை. ஏன்னா ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடந்த விஷயம் யார் ஷேர் பண்ணுவாங்க? உங்கள் அப்பாலாம் ஷேர் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. நானும் ஷேர் பண்ணுவேன், அவரும் ஷேர் பண்ணுவார். ஸோ நிறைய பேசும்போது அதே மாதிரி ரொம்ப நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும். அப்பாவுக்கு தெரியாது, ஆனால் வெளியிலலாம் சொல்லவே மாட்டார். நான் நிறைய சொல்லியிருக்கேன், நான் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் நிறைய என்னென்ன பண்ணாருன்றது. நிறைய வெளியில் அது வெளியில் தெரியணும்னு நினைக்கவே மாட்டார். என்னோட பையனும் இருக்கான், பெரிய பையன் இருக்கான்ல, அவனும் அதே மாதிரி தான். ஏதாவது ஒன்று நான் வாங்கிட்டு வந்தேன்னா உடனே தான பிரபு தான். எங்கேயாவது பிரச்சனையா உடனே வாட்சை கழட்டி கொடுத்துருது, செயினை கழட்டி கொடுத்துருது. நான் ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கிட்டு வந்தேன், முதல்ல கேமராவோட ப்ரொஜெக்டர் வாங்கிட்டு வந்தேன் ஃபாரின்லேருந்து, அது கூட தானம் பண்ணிட்டான். அந்த மாதிரி தான பிரபுக்கள் இந்த வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் எங்கள் அப்பா அவர் நிறைய செய்வார், நிறைய ஹெல்ப் பண்ணுவார் நிறைய பேருக்கு. ஆனால் தெரியாது.